Hi friends, welcome to Harness HD. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ல ரிலேஷன்ஷிப் பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் இல்லாம நமக்கு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் செய்யவே இயலாது. இப்போ நான் ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் பூட்ல கிரெட் சிஸ்டம் ஒன்று எப்படி எழுதுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ரிலேஷன்ஷிப்ல 1 to 1 இருக்கு, 1 to many இருக்கு, many to many இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னா இப்ப பாருங்க, ஒரு நோட் பேட்ல நான் எழுதி வச்சிருக்கேன். அதாவது இப்ப நான் ஒரு சிஸ்டம் ஒன்று செய்ய போறேன், ஒரு இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஒரு சூப்பர் மார்க்கெட் செய்ய போறேன். இப்ப மெயினான 3 என்டிட்டியே எடுத்திருக்கேன். கேட்டகரி, பிராண்ட் அண்ட் ப்ராடக்ட்னு மெயினான 3 என்டிட்டிஸா எடுத்திருக்கேன். இதுதான் சொல்றது வந்து என்டிட்டிஸ்ன்னு சொல்லி. இதுக்குள்ள இப்ப நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும் சிஸ்டம் செய்யற நேரம். இப்ப கேட்டகரின்னு வர்ற நேரம் நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் செய்யற நேரம் நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கணும். அதுல டிவி ஒரு கேட்டகரி, மொபைல் 2வது கேட்டகரி, வாஷிங் மெஷின் 3வது கேட்டகரி, ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் வந்து இன்னொரு கேட்டகரி. ஓகே, இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் ஐட்டம்ஸ் இருக்கணும். அப்ப இந்த 1 கேட்டகரிக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். இப்ப டிவினா, இப்ப டிவின்றது ஒரு காமனான ஒரு கேட்டகரி. இந்த டிவில வந்து நிறைய டிவிஸ்கள் உள்ளடங்கும். இப்ப டிவில எல்ஜின்றது வந்து ஒரு பிராண்டான டிவி, இப்ப சோனின்றது இன்னொரு பிராண்ட். அப்ப அதுக்கான ஒரு சீரியல் நம்பர். அப்ப டிவின்றது கேட்டகரின்றது ஒண்ணு. ஓகே, 1 கேட்டகரி ஓகே வந்து மெனி ப்ராடக்ட்ஸ் இருக்க முடியும். 1 கேட்டகரி ஹஸ் மெனி ப்ராடக்ட்ஸ். ஓகே, இப்ப மெனி ப்ராடக்ட் இங்க பாருங்க, கேட்டகரியில இருந்து ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் பார்க்க நேரம். இப்போ 1 கேட்டகரி, ஒரு கேட்டகரி, இப்போ டிவின்றது ஒரு கேட்டகரிக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்க முடியும். இப்போ 1 கேட்டகரி டிவியில வந்து ஒரு டிவி மட்டுமா இருக்கும், ப்ராடக்ட்ஸ்ல நிறைய நம்பர் ஆஃப் டிவிஸ் இருக்கும். இப்போ கேட்டகரி ஒன்று டிவி, ரைட்? அதே ப்ராடக்ட் சைட்ல இருந்து பார்த்தோம்னா கேட்டகரியை வந்து இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்ல டிவின்ற ப்ராடக்ட் வந்து எத்தனை கேட்டகரி இருக்க முடியும்? டிவின்ற ஒரு கேட்டகரி தான் இருக்க முடியும். இது மொபைல்ல என்ன வராது. டிவி வந்து டிவின்ற கேட்டகரியில மட்டும் தான் வர முடியும். ஓகே, அப்போ 1 கேட்டகரி ஹஸ் மெனி ப்ராடக்ட்ஸ். ஓகே, ரைட். இங்க பாருங்க, 1 to many ரிலேஷன்ஷிப் இன் பிட்வீன் கேட்டகரி அண்ட் ப்ராடக்ட்ஸ். அது பிராண்ட பார்த்தோம்னா, பிராண்ட்னா பாத்தீங்கன்னா சோனி ஒரு பிராண்ட், எல்ஜி ஒரு பிராண்ட், சாம்சங் ஒரு பிராண்ட். ஓகே, அது மாதிரி நோக்கியா ஒரு பிராண்ட். அப்ப இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் பிராண்ட்ஸ் இருக்கு. இப்ப இந்த பிராண்ட்ஸையும் ப்ராடக்டை நம்ம ரிலேட்டட் பண்ணோம்னா, இப்போ சோனின்ற ஒரு பிராண்டுக்கு வந்து சோனி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும். எல்ஜின்ற பிராண்டுக்கு வந்து எல்ஜி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும். ஓகே, இப்ப சோனில வந்து என்ன வரும்? சோனில சோனி டிவி இருக்கலாம், சோனி மொபைல் இருக்கலாம், சோனி லேப்டாப் இருக்கலாம். அப்ப அதாவது ஒரு பிராண்டுக்கு வந்து மெனி ப்ராடக்ட்ஸ் இருக்க முடியும். ஒரு பிராண்டுக்கு வந்து இப்ப சோனின்ற பிராண்டுக்கு வந்து மெனி ப்ராடக்ட்ஸ், டிவி இருக்கலாம், வாஷிங் மிஷின் இருக்கலாம், லேப்டாப் இருக்கலாம். ஆனா பிராண்ட் ஒன்று தான். இப்ப பிராண்ட் சைட்ல இருந்து பார்த்தோம்னா, ப்ராடக்ட் லிங்க் பண்ணோம்னா ஒரு பிராண்டுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்க முடியும். அதே ப்ராடக்ட் சைட்ல இருந்து பிராண்டுக்கு பார்த்தோம்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு பிராண்ட் தான் இருக்க முடியும். இப்ப நான் என் கம்பெனில நான் எல்ஜி ப்ராடக்ட் செய்யறேன்னா, இப்ப எல்ஜி பிராண்ட்ல உள்ள ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் செய்யறேன்ற மாதிரி நான் காட்டுறேன். விளங்குதா? ஓகே, அப்ப இதுகெல்லாம் வந்து சோனி பிராண்டுக்கான ப்ராடக்ட்ஸ். எல்ஜி இன்னொரு பிராண்ட் வச்சு எல்ஜி பிராண்டுக்கான ப்ராடக்ட்ஸ் வேற, எல்ஜி டிவி, எல்ஜி வாஷிங் மிஷின் வரும். அது சாம்சங்கான பிராண்டுக்கு சாம்சங்கான ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க லிஸ்ட் அவுட் பண்ணும். ஓகே, இதை வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப பிராண்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் என்ன ரிலேஷன்ஷிப்? 1 to many ரிலேஷன்ஷிப். இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு க்ரூஷியல் சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப். 1 to 1, 1 to many, ரெண்டுமே மெனி. இந்த ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன்ல பார்த்தோம்னா, ஓகே, இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்டை வந்து நான் இங்கிலீஷ் சேனல்ல நான் செஞ்சிருக்கேன். அவங்களை பார்க்காத நண்பர்களுக்கு வந்து நான் லிங்கை கொடுக்குறேன், அதில் போயிட்டு பாருங்க. இது இங்கிலீஷ் சேனல்ல இதை கொடுத்துருக்கேன் நான். ஓகே, இந்த வீடியோஸ் கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் சேனல்ல வந்து கம்ப்ளீட்டா அதுக்கான ப்ராஜெக்டை செஞ்சிருக்கேன், இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கம்ப்ளீட்டா. இதுல பாருங்க, என்டிட்டிஸ். இந்த என்டிட்டிஸ்ல கேட்டகரி, ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிராண்ட் 3 கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ கேட்டகரியில பார்த்தோம்னா எனக்கு வந்து இது வந்து கேட்டகரிக்கான காலம் கேட்டகரி ஐடி, கேட்டகரி நேம் இருக்கு. இது வந்து கேட்டகரி ஐடி ஆட்டோ இன்க்ரிமெண்ட்,
கேட்டகரி நேம் இது டிவி, அடுத்தது என்னது ஃப்ரிட்ஜ், லேப்டாப், இதெல்லாம் வந்து நமக்கு கேட்டகரிஸ்ல வரும். ஓகே ரைட். அடுத்து வந்து பிராண்ட். இப்போ பிராண்டுக்கு என்ன பிராண்ட் ஐடி, பிராண்ட் நேம். இந்த பிராண்ட் நேம் வந்து சோனி, எல்ஜி, நோக்கியா, இதெல்லாம் பிராண்ட்ஸ்ல வரும். ரைட். அடுத்து ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்ட்ஸ்ல வந்து பாருங்க ரெண்டு விஷயத்த எழுதிருக்கேன். ப்ராடக்ட்ல ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம் இருக்கு. கேட்டகரி ஐடி, பிராண்ட் ஐடின்னு ரெண்டு விஷயத்த நான் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ற நேரம் இது எந்த கேட்டகரிக்கான ப்ராடக்ட். இப்போ ஒரு டிவின்னு வைங்க, டிவி எல்ஜி ஒரு சீரியல் கோடுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு நம்பர்ல தான் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் இந்த டிவி வந்து எப்போ வந்த டிவி, இந்த டிவியில மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாமே அந்த சீரியல் நம்பர்ல இருக்கும். அப்ப நம்ம பார்க்குற நேரம் அந்த டிவி ஆட் பண்ற நேரம் அந்த ப்ராடக்ட் ஐடி டிவின்னு சொல்லி டிவி சொல்லி அந்த டிவியில கம்ப்ளீட்டா அந்த டிவியில உள்ள மாடல்ல இருந்து அந்த டிவி ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு இந்த கேட்டகரி என்ன டிவியை சூஸ் பண்ணுவோம், அதுக்கான பிராண்ட். இப்போ எல்ஜினா எல்ஜி பிராண்ட் சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணிட்டு அது பிரைஸ், அதே ஆக்டிவ் ஸ்டேட், இது வந்து அவைலபிள் இருக்கா இல்லையான்றது இவ்வளவு தான் வரப்போகுது நம்ம இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இல்லை ஒரு ஃபோட்டோ வந்துச்சுன்னா ஃபோட்டோவை அட்டாச் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இவ்வளோ இந்த நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் தான் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம் நம்ம சிஸ்டத்துக்கு. ஓகே, இப்போ வந்து இதுல வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் பார்க்குற நேரம் நான் முதல்ல பார்த்த மாதிரி கேட்டகரியில இருந்து ப்ராடக்டை பார்ப்போம். என்னது கேட்டகரியில இருந்து ப்ராடக்டை பார்ப்போம். இப்போ பாருங்க கேட்டகரியில இருந்து ப்ராடக்டை பார்க்க நேரம் ஒன் டு மெனின்னு சொல்லி அசோசியேட் பண்ணியிருக்கேன் ரிலேஷன்ஷிப். என்ன ரிலேஷன்ஷிப்? ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். ஒன் டு மெனினா இப்போ வந்து என்னது கேட்டகரின்றது ஒன். ஓகே, அப்போ ஒன்ன்றது வருது. ஓகே, அப்ப அதாவது இதை மேப் பண்றோம். இந்த இத்தனை கேட்டகரி டேபிள், இந்த நேம் இதை அப்படியே எனக்கு கொடுக்குறோம் மேப் பைன்னு. வந்து பிரைவேட் போட்டு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஒன் கேட்டகரியா செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். மெனிக்கு வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் பண்றோம் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் செட்ன்ற கீவேர்டை கொடுக்கும். ஓகே, அதாவது இந்த ப்ராடக்ட்ஸ்ன்றது வந்து இந்த என்டிட்டி இந்த சேம் நேம் எங்க கொடுத்தோம்னா இந்த கேட்டகரி வந்து நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ப்ராடக்ட்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒன் ப்ராடக்ட்ஸ், இது ஒன் ப்ராடக்ட்ஸ் as set of one category as set of products. ஓகே, இது வந்து கேட்டகரி சைடு. இதே ப்ராடக்ட் சைடுல போனோம்னா நம்ம என்ன செய்யறோம், மெனி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஒரு கேட்டகரி தான் இருக்க போகுது. அப்ப இங்க பாருங்க மெனிக்கு வந்து மெனி டு ஒன், மெனி ப்ராடக்ட்ஸ் வந்து மெனி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஒரு கேட்டகரி இருக்க போகுது. இப்போ ஜாயின் காலத்துக்கு வந்து இங்க ஜாயின் காலத்துக்கு வந்து என்னது கேட்டகரி ஐடியை போடுறோம். அதாவது கேட்டகரி டேபிள்ல உள்ள ஐடி, இந்த ஐடி இது ப்ராடக்ட் டேபிள்ஸ்க்கு வரணும், இது ஃபாரின் கீயா வரும். அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது ப்ராடக்ட் சைட்ல எத்தனை இருக்க போகுது, இந்த மெனி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஒரு கேட்டகரி தான் இருக்க போகுது. அப்ப கேட்டகரியை வந்து இப்படி காட்ட போறோம். இந்த கேட்டகரிக்கான என்டிட்டியை மட்டும் இங்க காட்ட போறோம், கேட்டகரி என்டிட்டி காட்ட போறோம். அதாவது many products consist of one category. Many products consist in the many to one relationship. Okay, many product consist of one category. இந்த கேட்டகரியில இதை எனக்கு கொடுக்கும், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் பிராண்டும். பிராண்டை பார்த்தோம்னா one brand has many products. அப்ப one to many. இந்த பிராண்ட் எங்க மேப் பண்றோம். one brand consists of set of products. ஒரு பிராண்டுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்க முடியும். ஒன் பிராண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அதே ப்ராடக்ட் சைடு எடுத்து பார்த்தோம்னா இங்க வந்து ப்ராடக்ட் சைடுல எடுத்து கூட மெனி டு ஒன், அதாவது ஒரு பிராண்டுக்கு வந்து ஒரு மெனி பிராண்டுக்கு வந்து ஒரு மெனி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஒரு பிராண்ட் தான் இருக்க முடியும். இப்போ மெனி டு ஒன் இங்க பாத்தீங்கன்னா பிராண்ட் சொல்லி கொடுக்க போறோம். அதாவது மெனி ப்ராடக்ட்ஸ், அதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து மெனி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஒரு பிராண்ட் தான் இருக்க முடியும். அதை இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல காட்டும். ஓகே, இதெல்லாம் வந்து சிம்பிள் தியரி. ஓகே, இதை நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ரைட், வெரி சிம்பிள், டேக் இட் இஸ் சிம்பிள். ஓகே ரைட். இப்போ நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அவுட்புட். நான் வந்து ரிலேஷன்ஷிப் பண்ணது இந்த பாத்தீங்கன்னா கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ்ல பார்க்கிறேன். இந்த ப்ராடக்ட் கேட்டகரி, ப்ராடக்ட் நேம், கேட்டகரியில இந்த மாதிரி நம்ம பாப்புலேட் பண்ணுவோம். இது வந்து டேபிளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா என்னது மர்ஜ் பண்ணியிருக்கோம், லிங்க் பண்ணியிருக்கோம், ரிலேஷன்ஷிப்பை வச்சு லிங்க் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ராடக்ட்ன்ற டேபிள்ல வந்து நம்ம என்ன கேட்டகரின்ற
ஜேசன் ஃபார்மேட்ல அரேன்றதை நான் லிங்க் பண்ணியிருக்கேன். இந்த பிராண்ட் டேபிள். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம ரிலேஷன்ஷிப் ஒர்க் போகும். ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். ஓகே, ஒன் ப்ராடக்ட் ஹாஸ் மெனி, சாரி, ஒன் கேட்டகரி ஹாஸ் மெனி ப்ராடக்ட்ஸ். இங்க பாருங்க கேட்டகரி. இந்த வாஷிங் மெஷினுக்கு வந்து இந்த பாருங்க எனக்கு தெரியும் வாஷிங் மெஷின்றது ஒரு கேட்டகரி, இந்த ஒன் கேட்டகரி. இதுல வந்து நம்ம சாம்சங்ன்றது வந்து நம்மளோட ப்ராடக்ட். இங்க வாங்க, இது கேட்டகரி ஐடி 1, இதுல வந்து நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இங்க மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். ஓகே ரைட். இது வந்து பிராண்ட், சாம்சங் வந்து பிராண்ட். ரைட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.